எல்லாரும் பேசுறது என்னன்னா, என்ன இவ்ளோ நாளு இவன் கூட இருந்துட்டு, இப்ப புதுசா ஒருத்தவன கல்யாணம் பண்ணிக்கிற. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன விஷயங்கிறதே தெரியாம, அன்வான்டடா வந்துட்டு இவ்ளோ நாள் நீ இருந்த, இவ்ளோ நாள் நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க. நாங்க எங்கப்பா நாங்க இதுவரைக்கும் நாங்க லவ் பண்ணோம்னு எந்த இடத்துலயும் கன்ஃபெஸ்ஸே பண்ணலையே. அ நாங்க ஒரு ஒர்க்கா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படிங்கும்போது, இப்ப அவருக்கு ஆல்ரெடி தெரியும். சொல்லப்போனா அவருக்கு ஆல்ரெடி இவரு என் லைஃப்ல இருக்காருங்கிறது தெரியும். சொல்லப்போனா ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இவரு இருப்பாரு. எவ்ரி ஷூட்டிங் ஸ்பாட்ல, எவ்ரி சாங் நம்ம பண்றோம் இல்லையா? எல்லாத்துலயுமே இவரு தான் என்ன கூட்டிட்டே போவாரு. ஸோ அது வந்துட்டு அந்த பீப்பிளுக்கு தெரியாம, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு அந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. பிஃபோர் என்கேஜ்மெண்ட் வரைக்குமே வந்துட்டு லவ் பண்றீங்களா? அந்த மாரிலாம் கேட்கும்போது, நாங்க பெருசா ஆமா, இல்லன்னு சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா, அந்த ரீக்ரியேஷன் வரும்போது, அது கொஞ்சம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னாலும், அந்த இது போயிடும். அந்த ஒரு கனெக்ஷன் போயிடும். இல்ல ஆமான்னு சொன்னாலும் தப்பு அப்படின்ற மாரி இருக்கனால 2 பேருமே நாங்க அத பத்தி பேசிக்க மாட்டோம். அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த ரீக்ரியேஷன் வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகணும். நம்ம கூட அது கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அப்படியே விட்டுட்டோம். ஆனா இப்ப ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் எல்லாம் நம்ம ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டும் நான் அவங்க கூட நான் பண்ணியிருக்கேன். இவங்க கூட நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலேயே தெரிஞ்சுப்பாங்கன்னு நெனச்சேன். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு தப்பா பேசுறதுனா, அதான் இந்த மாரி தான். நான் அவங்க கூட இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணி ஆனா அத வந்துட்டு நான் ரொம்ப வருஷமா இந்த சோஷியல் மீடியால இருக்கனால, சில விஷயம்லாம் எனக்கு இவனுங்க இப்படிதான் பேசுவானுங்க அப்படின்ற மாரி சில சில டைம் எல்லாம் கடுப்பா இருக்கும். ஏன்டா இப்படி பேசுறீங்க? ஏன்னா எனக்கு இவரு அது பார்த்தாருன்னா, இவருக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருமோ? இல்ல எங்க மாம் இது மம்மி, டாடி இவங்க அப்பா, அம்மா அவங்க பார்ப்பாங்க. அவங்களும் பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ? ஏதாவது தப்பா நெனச்சுப்பாங்களோ? அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. ஆனா, இவங்கலாம் பெருசா என்கிட்ட எதுவும் இது பண்ணிக்காதனால, நான் அது அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆயிட்டேன் நானு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி அப்ரப்டா அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டீங்க அவரோட ம். பண்றத. ம். அதுக்கப்புறம் இவரோட தான் ம். நிறைய ம். பண்ணியிருக்கீங்க. அதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா? அதுதான். அது எனக்கே ஃபீல் ஆனது. ஓகே பண்ணிக்கலாம். நான் அது கண்ட்ரோல் ஐயோ! பண்ணக்கூடாது. அப்படிலாம் அப்படி கிடையாது. சரி இவரு கூடயே மூவ் பண்ணலாமே! நல்லா இருக்கு, பேரு நல்லா இருக்குல்லாம் சொல்றேன். ஏன் இப்போ நான் வந்துட்டு ஓகே திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு யோசிச்சதுக்கு ரீசன் வந்துட்டு, இவருக்கு வொர்க் இருக்கு தனியா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்ப இவரே வந்துட்டு "நீ வந்துட்டு பண்ணிக்கோமா, ஃபர்ஸ்ட் மாரி நீ பண்ணிக்கோ. ஏன்னா வந்துட்டு இப்ப என்னாலயும் அடிக்கடி வந்து உன் கூடயும் பண்ண முடியாது. சேம் டைம் நீ முதல் மாதிரி நீ டான்ஸும் இப்ப நீ பண்றதில்ல என் கூட சேர்ந்ததுனால. அதனால நீ வந்துட்டு நீ ஏன்னா இவங்க ஃபீல் பண்ணிக்கோ." பண்ணுவாங்க. நான் நீங்க ம். சொன்ன மாரி வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து, "ஐயோ! போறதில்ல, முன்னமே பண்றதில்ல. எனக்கு நெறைய சாங்ஸ் எடுத்து பண்ணணும்னு" பண்ணணும்னு பர்சனலா வந்து ஆசையா இருக்கும். சொல்லுவாங்க. ஆனா பண்ணதில்ல. ஸோ அதனால நானே வந்து, "சரி நீ முன்ன மாரி சாங் செலக்ட் பண்ணு. இந்த மாரி முன்ன மாரி ரீகிரியேட் பண்ணு." ஏன்னா எத்தன நாள் இப்போ நான் இருக்கேன், நான் ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னா, அந்த நாள் இவங்க ப்ரொஃபைல் சும்மா தான் இருக்கும். அதனால வந்து பெருசா நாங்க கன்டென்ட்லாம் வந்து பிளான் பண்ணோம். ஆனா எதுவுமே எங்களால பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஸோ அதனால வந்து நீ போய் உன்னோட ஒர்க்க நீ தனியா பண்ணு அப்படின்லாம் நான் இப்ப ரீசென்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். இவங்களும் ஓகே, ஓகேன்ட்டு இருக்காங்க. மேபி வந்து பண்ணாலும் பண்ணுவாங்க.